அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்க நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம விளாக்ல என்ன பார்க்க போறோம்னா, பவிலியன்ல 9வது மாடியில ஃபுட் ஃபெஸ்டிவல் வச்சிருக்கிறாங்க. இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ல என்னென்ன ஃபுட் வச்சிருக்கிறாங்கன்னு நம்ம போய் பார்க்கலாம். இப்ப நம்ம 9வது மாடிக்கு வந்து அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்குள்ள என்ட்ரன்ஸ் ஆக முன்னாடியே 2 பிளாக் போர்டு வச்சிருக்கிறாங்க. ஒரு பிளாக் போர்டுல அன்லிமிட்டெட் பார்பிக்யூன்னு போட்டு வச்சிருக்கிறாங்க. இன்னொரு சின்ன பிளாக் போர்டுல வந்து நாங்க லைவ் டேபிள் கிரில்னு அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா, டேபிள்லயே நம்ம கண்ணு முன்னாடியே வந்து அவங்க கிரில் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு பேருக்கு வந்து மலேசியா ரிங்கிட் 59 பிளஸ் பிளஸ் அப்படின்னா 60 ரிங்கிட் வரும். இப்ப நம்ம ஒரு ஆளுக்கு 60 ரிங்கிட் கட்டிட்டோம்னா நம்ம அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ல இருக்கிற எல்லா சாப்பாடுமே நம்ம அன்லிமிட்டடா சாப்பிடலாம். ஸ்வீட்ஸா இருக்கட்டும், டெசர்ட்டா இருக்கட்டும், பிரியாணியா இருக்கட்டும், என்ன சாப்பாடு வேண்டாலும் நம்ம அன்லிமிட்டடா சாப்பிடலாம். அதே மாதிரி லைவ்ல கிரில் பண்ணி தரதும் அவங்க அன்லிமிட்டடா கிரில் பண்ணி தருவாங்க. இப்ப நம்ம உள்ளாக்க என்ட்ரன்ஸ் ஆறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. அந்த போர்டுல வந்து காபூல் டு பெஷாவர், பெஷாவர் டு டெல்லி, டெல்லி டு கொல்கட்டா சாப்பாடு, இந்த ஊர் வழியா வந்த சாப்பாடு தான் இந்த ஃபெஸ்டிவல்ல வச்சிருக்கிறாங்க. அடுத்து என்ட்ரன்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு டேபிள் போட்டு மெகந்தி போடுறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு பக்கத்துல பார்த்தோம்னா நார்த் இந்தியா கல்ச்சர்ல டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நல்லா இருக்குது. அதுக்கு பக்கத்துல பார்த்தோம்னா ஒருத்தவங்க ராஜஸ்தான் வளையல் வந்து லைவ்லயே செஞ்சு காமிக்கிறாங்க. பாருங்க, நான் எடுத்து காமிக்கிறேன் ஒவ்வொரு வளையல் எவ்வளவு அழகா இருக்குதுன்னு. இந்த வளையல் நம்ம வாங்கிட்டும் போகலாம். ஒரு வளையல் வந்து 5 ரிங்கிட். அதுக்கடுத்து என்ட்ரன்ஸ்லயே ஃபுட் ட்ரக் மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுல எல்லாரும் போட்டோ வீடியோ எடுக்கலாம். இப்ப நம்ம என்ட்ரன்ஸ் வழியா உள்ளாக்க போகையிலேயே பாருங்க, நார்த் இந்தியன் ஸ்டைல்ல ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம உள்ளாக்க போய் என்னென்ன ஃபுட் வச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம உள்ளாக்க வந்ததோடயே பாக்குறது கேக் ஐட்டம்ஸ், ஃப்ரூட் சாலட் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்தோம்னா ஸ்வீட் ஐட்டம்ஸ் வச்சிருக்கிறாங்க. நான் ஒன்னொன்னா எடுத்து காட்டுறேன் பாருங்க. நான் அதோட பேர்களை காட்டுறேன். ஸ்வீட் ஐட்டம்ஸ் பார்த்துட்டு இந்த சைடு வந்து பார்த்தோம்னா சேலட் ஐட்டம்ஸ் வச்சிருக்கிறாங்க. எல்லா வகையான சேலட் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேலேயே அந்த சேலட்டுகளோட பேரு போர்டுல எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்ப நான் எடுத்து காமிக்கிறது சிக்கன் சேலட்டு. சேலட் வகைகள் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த சைடு வந்து பார்த்தோம்னா ட்ரக் டிசைன்ல இருக்குது. அதுல என்ன வச்சிருக்கிறாங்கன்னு போய் பார்த்தோம்னா சிக்கன் பார்பிக்யூ, ஃபிஷ் பார்பிக்யூ, அதுவும் நம்மளுக்கு வந்து லைவ்லயே செஞ்சு தராங்க. ஆனா எல்லாமே முதல்லயே மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்ம என்ன வேணுமோ அவங்க வந்து பார்பிக்யூ பண்ணி தராங்க. சிக்கன் பார்பிக்யூ இருக்கு, ஃபிஷ் பார்பிக்யூ இருக்கு, கணவாயோட பார்பிக்யூ இருக்கு, பிரான் பார்பிக்யூ இருக்கு. எது வேணுமோ நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம்.
அடுத்த சைடு வந்து பார்த்தோம்னா பாரம்பரிய முறைப்படி மண் சட்டியில ஸ்டீம் ரைஸ் நிறைய வெரைட்டில குழம்பு வகைகள் வச்சிருக்கிறாங்க. என்னென்ன குழம்பு வச்சிருக்கிறாங்கன்னு ஒவ்வொரு சட்டிக்கு பக்கத்துலயுமே நேம் போர்டுல எழுதி வச்சிருக்கிறாங்க. நம்ம அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன குழம்பு வச்சிருக்கிறாங்கன்னு. அதுக்கு பக்கத்திலேயே பப்படமும் வடகமும் வறுத்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா பானிபூரி, ஜாகி பூரி, பேல் பூரி, தாகி பூரி வச்சிருக்கிறாங்க. அது கூட ஜிலேபியும் இருக்குது. வந்தோம்னா வெரைட்டி பிரியாணிஸ் வச்சிருக்கிறாங்க. காபூல் பிரியாணி, புலாவ், நிறைய வெரைட்டிஸ்ல பிரியாணி வச்சிருக்கிறாங்க. ரைஸ் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த சைடு வந்து பார்த்தோம்னா 2 பெரிய பானைகள்ல சூப் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த சூப்பு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சூப் ஐட்டம்ஸ் பார்த்துட்டு இந்த சைடு வந்து பார்த்தோம்னா ஸ்வீட் ஐட்டம்ஸ் வச்சிருக்கிறாங்க. குலாப் ஜாமுன், ஹல்வா, ரசகுல்லா, ரசமலாய், கஜா, எல்லா நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸும் வச்சிருக்கிறாங்க. ஸ்வீட்ஸ் பார்த்துட்டு இந்த சைடு வந்து பார்த்தோம்னா சாய் டேபிள் இருக்குது. அவங்க வச்சிருக்கிற சாய்க்கு பேரு குல்ஹாட் சாய்ன்னு வச்சிருக்கிறாங்க. இந்த சாய் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. நம்ம ஊர் சைடுல இந்த டீக்கு வந்து நம்ம முறுக்கு மிக்சர் சாப்பிட்ற மாதிரி அந்த மிக்சர் பாக்கெட்லாம் போட்டு டெக்கரேஷனுக்கு வச்சிருக்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு சாப்பிட தரமாட்டாங்க. அவங்க டெக்கரேஷனுக்கு ஒன்லி தான் வச்சிருக்கிறாங்க. இவங்க கொடுத்த சாய் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இப்ப நான் இங்க இருக்கிற ஒரு டேபிளை திறந்து காமிக்கிறேன் பாருங்க. இதுலதான் கிரில் அடுப்பு வச்சிருக்கிறாங்க. இதுல வச்சுதான் நம்மளுக்கு லைவா கிரில் செஞ்சு தருவாங்க. இதுக்கப்புறம் லாஸ்டா வந்து இங்க பங்கரா இசையும் அடிச்சாங்க, டான்ஸ் வச்சிருந்தாங்க. அத கடைசியா நான் சேர்த்துக்கிறேன். இதோட என்னோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜசரா டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.